நம்ம ஊர்ல ராமர் கோயில்ல ஏத்தின கொடிக்கு பாகிஸ்தான் தலைவர் கண்டனம் தெரிவிக்கிறார். இதுதான் RSSக்கு தேவை, இதுக்குதான் நாங்க முஸ்லீமை எதிரின்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கடைசி 2 நாள்ல எந்த செய்தி உங்களுக்கு அதிகமா வந்துச்சு? 26 நவம்பர் கான்ஸ்டிடியூஷனல் டேவா, இல்லனா RSS தலைவரும் பிரைம் மினிஸ்டரும் ராமர் கோயில்ல போய் அந்த கொடி ஏத்துனதா? ஏன் இது முக்கியம்? நினைவேடம், சமாதி, கோயில் எதுவா இருந்தாலும் அதோட வரலாறு தான் அதோட உயிர். ஜெயலலிதா அவர்கள் மறைந்ததுக்கு அப்புறம் சசிகலா போய் அவங்க சமாதியில ஒரு சத்தியம் பண்ணி ஏதோ ஒரு சபதம் எடுத்தாங்க. கலைஞரோட சமாதி அண்ணா சமாதிக்குள்ளதான் இருக்கணுங்கிற ஒரு போராட்டத்தை பார்த்திருப்போம். இப்ப நம்ம எல்லாருக்கும் ஒண்ணு புரிஞ்சிருக்கோம், இடம் அதோட வரலாறு. அந்த வரலாறை வச்சு உள்ள அரசியல் ரொம்ப 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 பெருசு. 1947க்கு அப்புறம் இந்து முஸ்லிமோட போராட்டத்தை திருப்பி உயிர் தெளிச்சது எந்த இடம்னா, பாபர் மசூதியை உடைச்சிட்டு அங்க ராமர் கோயில் கட்டணும்னு சொன்னதுதான். சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு என்னவா இருந்துச்சுன்னா, எதையோ பண்ணிட்டீங்க, விடுங்க, போய் வேலையை பாருங்க, பிள்ளைங்களை படிக்க வைங்க. ஆனா அவங்க அதை பண்ணல. அதனாலதான் 2024ல பாஜக அயோத்தியாலே தோத்துச்சு. இப்ப ஏன் இதை நம்ம திருப்பி பேசணும்னா, சுதந்திரத்துக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனைய இன்னும் உயிரோட வச்சிருக்கிறது இந்த RSS மாதிரி இயக்கங்கள் தான். கடைசி வரைக்கும் இந்த ரோடு இப்படிதான் இருக்கும், கடைசி வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இப்படிதான் இருக்கும், கடைசி வரைக்கும் வேலை வாய்ப்பு இப்படிதான் இருக்கும். ஏன்னா நம்ம தான் உணர்வு ரீதியாவே நம்மள ஒரு ட்ரிகர்லயே வச்சிருக்காங்க. இது நமக்கு தெரிஞ்சாலும் நம்மளால இதை ஆஃப் பண்ண முடியல. பிரைம் மினிஸ்டர் கோயிலுக்கு போகலாமா போக வேண்டாமா அப்படிங்கிற ஒரு டிபேட் இந்த நாட்டுக்கு தேவையா? இந்தியாவில் இருக்கிற பாதி பேர் வீட்டுல டாய்லெட் இல்லையே, இல்ல ரோடெல்லாம் குப்பையா இருக்கு, இந்த விஷயம் டிபேட்டுக்கு வரணுமா? ஒண்ணு மொழியில போராட்டம், இல்ல கலாச்சாரத்துல போராட்டம், இல்ல மதத்துல போராட்டம். தனிப்பட்ட மனிதனுக்கான வளர்ச்சியான போராட்டம் என்னைக்கு நியூஸ் டிபேட்ல வரும்? அன்னைக்குதான் இது மாறும். ஆனா அதை மாறக்கூடாதுன்னு இந்த ரொம்ப வயசானவங்க அரசியல்ல உட்கார்ந்துகிட்டு எப்படியோ அதை காப்பாத்துறாங்க.